ஹாய் கைஸ் நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கேஜி மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு 5 பெரிய வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கப்பு, சின்ன கப்பு தான் நான் இப்போ எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் அளவுக்கு. சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை, கரம் மசாலா. முதல்ல பேனில் எண்ணெயை ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு அதில் தேவையான மசாலா சாமான் நம்ம இப்போ போடணும். என்னென்ன போடணுன்றது இப்போ பாருங்கள். பிரியாணி இலை, சோம்பு, கிராம்பு, 7-8 கிராம்பு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா, பட்டை, ஒரு பீஸ் பட்டை, 4 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்குற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் போடும்போது அடியில் தீ பிடிக்காமல் இருக்கும். தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா ரெட்டிஷ் ப்ரௌனாக நல்லா வதங்கணும் ரெண்டும். அது அவசரப்பட்டு கடகடன்னு போட்டுறக்கூடாது. நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு, கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு. மஞ்சத்தூள் சும்மா 1/2 டீஸ்பூன் தான். மிளகாத்தூள் தேவையான அளவு தான். கரம் மசாலா ஒரு 1 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் இருக்கும். நான் மட்டன் தனியாக வேக வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மட்டன் பீஸில் கொஞ்சம் உப்பு ஊறும். இல்லைனா அதில் உப்பு ஊறவே ஊறாது. தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் சூப்பாகவும் குடிக்கலாம். நம்ம இங்கே பிரியாணியில் ரைஸ் சேர்க்கும்போது அதோட சேர்த்து இதுவும் போட்டுக்கலாம். புதினாவும் கொத்தமல்லி இலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறமா கொஞ்சோண்டு லெமன், 1/2 மூடி லெமன், 1/2 கேஜிக்கு தான். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புளிப்புத்தன்மை ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம். இது ஒரு மீடியம் சைஸ் லெமன் தான் இது. நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வந்துடணும் அது. அப்போ தான் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இது 1:2 4 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 8 கப்பு தண்ணி. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மெஷர்மெண்ட்டு. அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் போடுங்க. அதில் தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா ரைஸ் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் உடையாம வரும். நீங்கள் உடனே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அதில் அந்த கஞ்சி வந்து உங்களுக்கு ரைஸில் சேர்ந்து குழன்னு ஆகிடும். அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும். இந்த மட்டன் பீஸ்லேயே கொஞ்சம் உங்களுக்கு அந்த நெய் மாதிரி இருக்கிறது வரும். ஸோ ரொம்ப நெய் வேண்டாம். வெஜிடபிள் பிரியாணினா நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு தேவைப்படாது. அப்புறமா இன்னும் கொஞ்சம் புதினா இலை வாசத்துக்காக போட்டுட்டு, இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா பரட்டி வச்சுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 to 2.5 விசில் வச்சா போதும் மீடியம் ஃப்ளேமில். அது ரொம்ப வைக்க வேண்டாம். நான் இப்போது நான் கொஞ்சம் 3 விசில் வச்சு வைக்கிறேன். நான் மட்டன் கொஞ்சம் நல்லா வேகணுன்ட்டு. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மசாலாவும் நல்லா ஊறி நல்லா அடியும் பிடிக்காமல் கரெக்டாக வரும். நல்லா கொஞ்சம் ஆற விட்டு பரட்டி விடுங்க. உடனே பரட்டிங்கன்னா இதாகிடும். தேங்க்யூ.